காமராஜர் நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது காமராஜ் தொகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரின் இழப்பு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் காமராஜ் தொகுதிக்கும் பாஜக கட்சிக்கும் பேரிழப்பாகும். இந்த பயங்கரமான செயலை செய்தவர்களையும் குற்றவாளிக்கு துணை போன நபர்களையும் நீதிமுன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனை வாங்கித்தர வேண்டும். உமாசங்கர் குழந்தை மனம் கொண்டவர், மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர். அவர் சமாதான வாழ்க்கை வாழும் பொழுது இந்த பாதக செயலை குற்றவாளிகள் செய்துவிட்டார்கள். என் அன்பு பாசமிகு தம்பி உமாசங்கர் மரணத்திற்கு புதுவை முதல்வர் அவர்கள் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு விரைவாக குற்றவாளிகளை பிடிக்க வேண்டுமென்று இரு கைகளை கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக கட்சி தொகுதி தலைவர் விஜயராஜ், காமராஜர் நகர் கட்சி தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். நேற்று இரவு அகால மரணம் மறைந்த உமாசங்கர் அன்பு தப்பி அந்த துக்கத்திலேருந்து எங்களால் மீள முடியல. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய காமராஜர் குடும்பம் முழுவதும் இந்த துக்கத்திலேருந்து எங்களால் பெரும் இழப்பை நாங்கள் சந்திச்சிருக்கோம். குற்றவாளி இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் சரியான நபரை பிடிச்சி அவருக்கு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இல்லைன்னா அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி சரியான நீதி கிடைக்க வேண்டும். ஏன்னா இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றினா கொஞ்சம் நியாயம் கிடைக்கும். தயவுசெய்து மாண்புமிகு முதல்வரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் இதை உடனடியாக இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை வாங்கி தரணும். என்னை பொறுத்த வரைக்கும் உமாசங்கர் மிகவும் குழந்தை மாதிரி. அவர் ரொம்ப அவரை அழகாக உள்ள கொண்டு அன்பு தான் முக்கியம், வன்முறை வாழ்வாகாது, இது எல்லாத்தையும் அவருக்கு போதிச்சு இன்றைக்கி அவர் நல்லா வந்திருந்தார். அவருக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது எங்களால் மீள முடியல. நாளைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தை நாங்கள் எல்லாம் கலந்துக்கிறோம். எங்களால் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம். தயவுசெய்து மாண்புமிகு முதல்வரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் இந்த நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தக்க தண்டனையை இது யாரெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குங்க கேட்டுக்கிறோம். இது மடுக்கணும். நம்ம போலீஸாக தான் அவங்களும் மனுஷால் தானே. அவங்களும் என்ன பண்ணுவாங்க. இந்த நேற்று கூட அவங்க 5-6 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தட்டு 10 கிலோ அளவில் கத்தி இருந்துதான். அப்போ அவர் வீசில் எதுவுமே பண்ண முடியும். வித்தின் ஒரு 15 செகண்டில் அவர் உயிர் போயிருந்தாங்கன்னா அதை ஜீர்ணிக்க முடியல. உடலாம் நடுக்குது. தவறான விஷயம் தானே.